ஓம் சாந்தி. முரளி டேட் 11/8/2026. பாப் தாதா மதுபன் காலை முரளி. இந்த முரளியில் பாபா சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கணும்னு சொல்கிறார். சேவா பண்ணக்கூடிய குழந்தைகளுக்குள்ளே என்ன ஒரு குணாதிசயம் இருக்கணும், அதற்கான அடையாளங்கள் என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நமக்கு புரிய வைக்கிறாரு. பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக ஆக வேண்டும். அதற்கான தகுதிகள் என்னென்ன தேவைன்றது பாபா நமக்கு இன்னைக்கு சொல்லித்தரார். முரளியினுடைய தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, பாப் தாதாவின் அன்பு நினைவுகளை பெற வேண்டும் என்றால் சேவை செய்ய தகுந்தவர் ஆகுங்கள். புத்தியில் ஞானம் நிறைந்திருந்தது என்றால் மழையாக பொழியுங்கள். பாப்தாதாவின் அன்பு நினைவுகளை பெற வேண்டும் என்றால் சேவை செய்ய தகுந்தவராக ஆகுங்கள். புத்தியில் ஞானம் நிறைந்திருந்தது என்றால் மழையாக பொழியுங்கள். கேள்வி: எந்த ஒரு போதை, அதாவது ஞானத்தினுடைய போதை நிறைந்திருக்கும் மேகங்களை கூட பொழிய விடாமல் ஓட வைத்துவிடும்? எந்த ஒரு போதை ஞானம் நிறைந்திருக்கக்கூடிய மேகங்களை கூட பொழிய விடாமல் ஓட வைத்து விடும்? பதில்: ஒருவேளை வீணான தேக அபிமானத்தின் போதை வந்தது என்றால் நிறைந்திருக்கும் மேகங்கள், என்ன நிறைந்திருக்கக்கூடிய மேகங்கள்? ஆத்மால ஞானம் நிறைந்திருக்கிறது. ஸோ ஞானம் நிறைந்திருக்கும் மேகங்கள் கூட பறந்து சென்றுவிடும். ஸோ தேக அபிமானம் இருந்ததுன்னா, ஞானம் நிறைந்திருந்தால் கூட என்னாகிடுது? பறந்து சென்றுவிடும். பொழிந்தாலும் கூட சேவைக்கு பதிலாக நேருக்கு மாறாக சேவை நடந்துவிடும், அதாவது டிஸ்சர்வீஸ் ஆகிடும். பாபாவிடம் அன்பு இல்லை என்றாலும், அவருடன் நினைவின் தொடர்பு இல்லாவிட்டாலும் ஞானம் இருந்தும் காலியாக இருப்பது போல்தான் ஆகும். இப்படிப்பட்ட காலியான மேகங்கள் பலருக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? சுதேக அபிமானம் என்பது இருக்கக்கூடாது. பாபாவிடம் அன்பு இருக்க வேண்டும். நினைவின் தொடர்பு என்பது ரொம்ப முக்கியமானது. ஓம் சாந்தி. கொஞ்சம் மேகங்கள் மீதி இருக்கின்றன. மழை குறையும் போது கடலுக்கு மேலே மேகங்கள் குறைந்து குளிர்ந்து விடுவது போல இங்கும் கூட குளிர்ந்து போய்விடுகின்றனர். புத்துணர்ச்சி அடைந்து சென்று ஞான மழையாய் பொழிகின்றவர்களை மேகங்கள் என சொல்லலாம். மழை பொழியவில்லை என்றால் மேகங்கள் என சொல்ல மாட்டார்கள். இது ஞான மேகம் ஆகும். அவை நீராலான மேகங்களாகும். சீசன் வரும்போது, அதாவது பாப்தாதாவை சந்திக்கக்கூடிய அந்த சீசன் வரும்போது ஞானத்தின் மேகங்கள் வருகின்றன. புத்துணர்வு அடைந்து சென்று மற்றவர்களுக்கு புத்துணர்வு கொடுக்கின்றன. மேகங்களும் கூட வரிசை கிரமமாக இருக்கின்றன. சில மேகங்களோ மிகவும் நன்றாக பொழிகின்றன. மேகங்களின் வேலையே நன்றாக பொழிந்து காய்ந்து கிடக்கும் தாவரங்களை புத்துணர்வு அடைய செய்வதாகும், துளிர்விட செய்வது. யாருக்குள் முழுமையான ஞானம் உள்ளதோ அவர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பாபாவின் அனுமதி கூட தேவையில்லை. மேகங்களாகவே இருக்கின்றனர். இங்கு வருவதே ஞானத்தை நிரப்பி கொண்டு போய் பொழிவதற்காக ஆகும். எங்கு பார்த்தாலும் காய்ந்த நிலம்தான் உள்ளது. எனவே அங்கு சென்று பசுமையாக ஆக்க வேண்டும். அதாவது ஞானத்தினுடைய ஒரு புத்துணர்ச்சி இல்லாமல் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. மகாரதி குழந்தைகள் அனைத்து சென்டர்களையும் நல்ல விதமாக அறிவார்கள். எந்த சென்டர் குளிர்ந்து போயிருக்கிறது, எந்த சென்டரின் குழந்தைகளுக்கு அதிகமாக புயல் காற்றுகள் வருகின்றன, சேவை செய்யக்கூடிய மகாரதி குழந்தைகளுக்கு நன்றாக தெரியும். சேவை செய்யும் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் கொடுங்கள் என பாபாவும் எப்போதும் சொல்கிறார். நல்ல நல்ல மேகங்கள் சேவைக்கு செல்லும். கண்காட்சிகளிலும் அனைவருமே ஒரே மாதிரியாக புரிந்து கொள்வதில்லை. முக்கியமான விஷயமே இதுதான் ஆகும். கீதையின் பகவான் பரம்பிதா பரமாத்மா ஆவார், சாக்காரமான ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல. புரிய வைப்பதற்கு மிக நல்ல நடத்தை தேவை. அனைவருக்கும் சென்று விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என முழு நாளும் இதே சிந்தனையில் இருக்க வேண்டும்.
அனைவரும் அடர்ந்த கார் இருளில் இருக்கின்றனர். அனைவருக்கும் அன்புடன் புரிய வைத்தபடி இருங்கள். 2 தந்தையர் இருக்கின்றனர். என்ன புரிய வைக்கணுன்றதையும் பாபா சொல்றார். ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், மற்றவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை தான் பதீத பாவனர் என்று சொல்கின்றனர். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு புத்தி கிடைத்துள்ளது. உலகில் உள்ள மனிதர்கள் பார்ப்பதற்கென்னவோ மிகவும் பகட்டு மிக்கவர்களாக இருக்கின்றனர். ஆனால் கல்புத்தியாக உள்ளனர். பெயர் பெற்ற இந்த சாதுக்கள் முதலானவர்கள் கூட நான் தான் முன்னேற்ற வேண்டி உள்ளது என தந்தை தாமே சொல்கிறார். அவர்களுக்கும் கூட படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரியாது. சத்தியுகத்தில் இருந்து இந்த ஞானம் மறைந்து விடுகிறது. ஆனால் இது யாருக்கும் தெரியாது. சாஸ்திரங்களில் இந்த ஞானம் கிடையாது. அதன் மூலம் யாருக்கும் சத்கதி கிடைக்காது. கீதைக்கு எவ்வளவு மதிப்புள்ளது, ஆனால் அது பக்தி மார்க்கம். தந்தை பதீத பாவனர் அவர் அமர்ந்து ராஜயோகம் கற்பிக்கிறார். ஆக கண்டிப்பாக ராஜ்யம் செய்வதற்காக புதிய உலகம் தேவைப்படுகிறது. தந்தை தான் வந்து ராஜயோகத்தை கற்பிப்பார். யாருக்கு கல்பத்திற்கு முன்பு புரிய வைக்கப்பட்டிருக்குமோ அவர்களுக்கு தான் இப்போது புரிய வைப்போம். மீண்டும் புரிந்து கொள்வார்கள் என்பதும் கூட உங்களுக்கு இப்போது தெரிந்துள்ளது. இந்த சண்டை அது அல்ல, எப்போதும் வழக்கமாக ஏற்படும் சண்டை போலத்தான் ஆகும். 8-10 வருடங்கள் நடந்து பிறகு நின்று போய்விடும். நாடகத்தின்படி உருவாகியுள்ள அணுகுண்டுகள் எதுவுமே அப்படியே வைப்பதற்கானவை அல்ல. தூய்மையற்ற மனிதர்களின் மரணம் ஏற்படாத வரை சத்தியுகம் வராது. தூய்மையற்ற மனிதர்களின் மரணம் ஏற்படாத வரை சத்தியுகம் வராது. அமைதி எப்படி ஏற்படும் என்பதையும் கூட புரிய வைக்க வேண்டும். அமைதியை ஸ்தாபனை செய்வது மற்றும் சிரேஷ்டாச்சாரிய உலகத்தை உருவாக்குவது என்பது ஒரு தந்தையின் வேலைதான் ஆகும். மற்ற தொடர்புகளை புத்தியிலிருந்து நீக்கி ஒருவரின் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தேகத்துடன் சேர்த்து கண்ணால் காணக்கூடிய அனைத்திலிருந்தும் நீக்க வேண்டும். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் வீட்டைத்தான் நினைவு செய்ய வேண்டும். இது மரணலோகம் என இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் அமரலோகத்திற்கு செல்வதற்காக அமரகதையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவதைகள் தெய்வீக குணமுள்ள மனிதர்கள் என சொல்லப்படுகின்றனர். இங்கே அதுபோல் ஒருவர் கூட இருக்க முடியாது. கிருஷ்ணர் குறித்து கூட எவ்வளவு இழிவாக எழுதிவிட்டுள்ளனர். புத்தியில் எதுவும் வருவதில்லை என கிருஷ்ணர் தூய்மையான இளவரசர். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நல்ல விதமாக முயற்சி செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். தெய்வீக குணம் என எதற்கு சொல்லப்படுகிறது என்பதும் கூட புரிய வைக்கப்படுகிறது. முழுமையான விகாரமற்றவராக கண்டிப்பாக ஆக வேண்டும். இது முக்கியமான முதன்மையான குணமாகும். அங்கும் இங்கும் என எங்கே பார்த்தாலும் தூய்மையானவர் முன் தலை வணங்குகின்றனர். சத்தியுகத்தில் தூய்மையாகத்தான் இருப்பார்கள். ஆகவே அங்கு கோவில் இருப்பதில்லை. பிறகு பூஜாரிகளாகும் போது கோவில்களை கட்டுகின்றனர். தூய்மையாய் இருந்தவர்களே தூய்மையற்றவராக ஆகின்றனர். இது பல பிறவிகளின் கடைசி பிறவியாகும். இந்த பழைய உலகத்தை, பழைய சரீரத்தையும் கூட மறந்து போக வேண்டும். இந்த பழைய உலகம் இப்போது அழிய வேண்டியுள்ளது. இது முடிந்து போவதில் காலதாமதம் எதுவும் ஆகாது. இந்த பழைய உலகம், செல்வம், சொத்துக்கள் அனைத்துமே போய்விட்டது. கொஞ்ச நாட்கள் மீதி உள்ளது. இந்த பழைய உலகம் அழிய போகிறது என உலகில் யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் நம்பிக்கை இருக்க வேண்டுமே. பகவானுடைய மகா வாக்கியம் என எப்போது புரிந்து கொள்கிறார்களோ அப்போது புத்தியில் பதியும். தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையான என்னை நினைவு செய்யுங்கள் என தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு கூறுகிறார். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார் என குழந்தைகளுக்கு தெரியும். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஆவார். அனைவரின் சகோதரர்கள், அனைவருமே சகோதரர்கள் ஆவர். சொர்க்கத்தில் அனைத்து சகோதரர்களும் சுகமிக்கவர்களாக இருந்தனர். நரகத்தில் அனைத்து சகோதரர்களும் துக்கமிக்கவர்களாக இருக்கின்றனர். அனைத்து ஆத்மாக்களும் நரகவாசிகள் ஆவர். அனைத்து ஆத்மாக்களுமே நரகவாசிகளாக உள்ளனர். ஆத்மா மட்டுமே இருக்காதல்லவா, சரீரம் தேவை அல்லவா.
இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். இதில் தான் உழைக்க வேண்டியுள்ளது, சித்தி வீடு போல அல்ல. ஸோ ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கு நிறைய புருஷார்த்தம் பண்ணணும். முதலில் பரம்பிதா பரமாத்மா நம்மை படிப்பிக்கிறார் என நிச்சயம் ஏற்படும் போது இந்த நிலை உறுதியாக ஆகும். சிவபாபா வருவதே இந்த சரீரத்தின் மூலம் படிப்பிப்பதற்காக ஆகும். நாமும் சரீரத்தின் மூலம் கேட்கிறோம், தாரணை செய்கிறோம். சம்ஸ்காரங்களை அனுசரித்துதான் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை தாரணை செய்கிறோம். பாபா சண்டை செய்பவர்களின், அதாவது இராணுவ வீரர்களின் உதாரணத்தை சொல்வது போல ஆகும். சண்டை போடும்போது சம்ஸ்காரத்தை எடுத்து சென்றால் பிறகு அப்படிப்பட்டவர்களாகத்தான், அதாவது மறுபிறவியில் வருவார்கள். நிராகாரமான எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைக்குள் என்ன சம்ஸ்காரங்கள் உள்ளன என இப்போது தந்தையின் சம்ஸ்காரங்கள் பற்றியும் உங்களுக்கு தெரியும். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஆவார், பதீத பாவனர், ஞான கடல் ஆவார். அவர்தான் வந்து தூய்மையாக்குவார். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களின் பிறவிகளின் பாவ கர்மங்கள் அழிந்து போகும் என தந்தை கூறுகிறார். இல்லாவிட்டால் அதிக தண்டனைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும், பதவி எதுவும் கிடைக்காது. பாபா நமக்கு சகஜமான வழியை சொல்லி கொண்டிருக்கிறார் என இப்போது குழந்தைகள் அறிவீர்கள். மன்மனா பவ என சொல்கிறார். இந்த வார்த்தையும் கீதையில் இருக்கிறது. ஆனால் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை சொல்கிறார். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விடுத்து தன்னை ஆத்மா என புரிந்து பரம்பிதா பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நினைவுதான் யோக அக்னி எனப்படுகிறது. யோகம் என்பது பொதுவான வார்த்தையாகும், கீதையிலும் உள்ளது. ஆனால் கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டதால் மட்டுமே அடர்ந்த காரிருளாக ஆக்கிவிட்டனர். இப்போது நீங்கள் எடுத்து கூறினால் இவையெல்லாம் உங்கள் கற்பனை என்று சொல்லிவிடுகின்றனர். கொஞ்சமும் தெரிந்து கொள்வதில்லை. பாபா சொல்றார், அவர்கள் ஆஸ்தியை எடுத்துதான் ஆக வேண்டும். இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அவர் நம்மை படிப்பிக்கிறார் என முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறுதியான நம்பிக்கை தேவை. பரமாத்மா நமக்கு படிப்பு சொல்லித்தரார் என்ற உறுதியான நம்பிக்கை தேவை. இத்தனை விஷயங்களை சொல்லித் தருவது இந்த மனிதனும் கிடையாது, பரம்பிதா பரமாத்மா. புதிய மனிதர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவது என்பது நடக்காத ஒன்று. ஒரு சில புதியவர்கள் புத்திசாலிகளாகவும் இருக்கின்றனர், புரிந்து கொள்கின்றனர். சிலரோ இங்கே வரவே விரும்புவதில்லை, கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை, கொஞ்சமும் புத்தியில் வருவதில்லை. இவ்வளவு அளவற்ற பிரம்மா குமாரிகள் இருக்கின்றனர். கண்டிப்பாக இவர்களுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருக்கும். அது குடும்பமாக ஆகிவிட்டது. பெயரும் பிரஜாபிதா பிரம்மா குமாரி என எழுதப்பட்டுள்ளது எனும்போது குடும்பம் என்றாகிவிட்டது அல்லவா? பாபா சொல்றார், பிரஜாபிதா பிரம்மாவின் குடும்பம் எவ்வளவு பெரியது. ஆனால் இந்த விஷயம் யாருடைய புத்தியிலும் வர வாய்ப்பில்லை. உங்களுடைய லட்சியம், குறிக்கோள் என்ன என யாராவது கேட்டால் சொல்லுங்கள், வெளியே பெயர் பலகையில் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் என பாடப்பட்டுள்ளது என யாராவது கேட்டால் சொல்லுங்கள், வெளியே பெயர் பலகையில் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் என போடப்பட்டுள்ளது எனும்போது குடும்பம் என்றாகிவிட்டது. தாத்தாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலம் சிவபாபா படைப்பை படைக்கிறார். எனவே இவர் படைப்பவராகிறார். சொர்க்கத்தை படைக்கிறார் எனும்போது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுப்பார். ஆக இது குடும்பமாக ஆகிவிட்டது அல்லவா? தந்தை, குழந்தைகள் மற்றும் தாத்தா ஆகியோர் உள்ளனர். பிரம்மாவும் இருக்கிறார், சிவனும் இருக்கிறார். அவர் படைப்பவராவார், நிராகாரமானவர் எனும்போது குழந்தைகளுக்கு, சிவபாபா நிராகாரானவர் எனும்போது குழந்தைகளுக்கு எப்படி ஆஸ்தி தருவார்? பிரம்மாவின் மூலம் ஆஸ்தியை கொடுக்கிறார். இதை நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டும். இது உங்களுடைய தந்தையின் வீடு என சொல்லுங்கள். இது ருத்ர ஞான யஜ்யம் என சொல்கிறோம். நாங்கள் பிராமணர்கள், தந்தையை தவிர ராஜயோகத்தை வேறு யாரும் கற்பிக்க முடியாது. கீதையிலும் உள்ளதல்லவா, மன்மனா பவ, அதாவது மா மேகம், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஆக நாங்கள் அந்த ஒரு தந்தையை தான் நினைவு செய்கிறோம். பாபா, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் பலியாகி விடுவோம், நாங்கள் உங்களுடையவராகி விடுவோம் என பக்தி மார்க்கத்தில் பாடுகின்றனர். ஆத்மாக்களாகிய நாங்கள் இந்த தேகத்தை விட்டு உங்களுடன் சென்று விடுவோம், உங்களுடையவர்களாக ஆவோம் எனும் போது உங்களுடன் கூட செல்வோம்.
நிச்சயதார்த்தம் செய்தால் மணமகன் உடன் அழைத்து செல்வார் அல்லவா? இந்த சிவனாகிய மணமகனும் சொல்கிறார், நான் உங்களை இந்த துக்கத்தில் இருந்து விடுவித்து சுகதாமத்திற்கு அழைத்து செல்வேன். பிறகு அவரவருடைய முயற்சிக்கு தகுந்தாற் போல் சென்று ராஜ்யம் செய்வோம். யார் எவ்வளவு ஞான செல்வத்தை தாரணை செய்கின்றனரோ அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைவார்கள். சின்ன சின்ன குமாரிகள் கூட சேவை செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள்தான் பெரிய பெரிய வித்வான்கள், பண்டிதர்கள் முதலானவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், ஆர்வம் இருக்க வேண்டும். குத்து சண்டை நடக்கும் போது இவர்களுடன் நாம் சண்டையிடுவோம் என பெரிய பெரிய சவால்கள் விடுகின்றனர். சேவை செய்யத்தக்க குழந்தைகள், பாபா சொல்றார், ஓய்ந்து தூங்கக்கூடாது. ஓய்வு தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும். தம்மை மகாரதி என புரிந்து கொண்டிருப்பவர்கள் சுகமாக தூங்கக்கூடாது, சேவையில் சுற்றி கொண்டு இருக்க வேண்டும். இன்றைய நாட்களில் பாபா கண்காட்சிகள் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறார். பெரிய பெரியவர்களுக்கு அழைப்பிதழ் அனுப்புங்கள். இப்போது இல்லாவிட்டாலும் பின்னர் வருவார்கள். சாது சந்நியாசிகள், மகாத்மாக்கள் யாராயினும் எழுப்பியபடி இருங்கள். ஆனால் அவர்களுடன் பேசுவதற்கு மகாரதிகள் தேவைப்படுகிறார்கள். யாருக்கு தந்தையிடம் நினைவின் தொடர்பு இல்லையோ, அன்பு இல்லையோ, அவர்கள் காலி மேகங்கள் போன்றவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? படித்தவர்களின் முன்னால் படிக்காதவர்கள் மூட்டை தூக்குவார்கள் என்பதையும் அறிவீர்கள். நாம் எதுவரை படித்திருக்கிறோம் என அனைவருமே தன்னை பற்றி புரிந்து கொள்ள முடியும். சேவை செய்து காட்டுவேன் என கூற வேண்டும். மேகம் நிரம்பி இருந்தும் பொழியவில்லை என்றால் அந்த மேகத்தால் என்ன லாபம்? ஒவ்வொருவருக்கும் தன்னை பற்றி புரிந்திருக்க வேண்டும். வீணான தேக அபிமானத்தின் போதையில் இருந்தால் எப்போதும் உயர்ந்த பதவியை அடைய முடியாமல் இழந்து விடுவீர்கள். பாபாவுக்கு சேவையின் ஆர்வம் எவ்வளவு இருக்கிறது? எங்களுக்கு ஹால் கொடுங்கள், அங்கே நாங்கள் இந்த ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவதைகளாக ஆக்குவோம் என அரசாங்கத்திற்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை வந்ததே ராஜயோகம் கற்பிப்பதற்காக. ஆனால் யுக்தமாக புரிய வைக்க வேண்டும். சொற்பொழிவு செய்யவே தெரியாதவர்கள் புரிய வைக்க முடியாது. சேவை செய்பவர்கள் பதவியை அடைய முடியும். இந்த ஞானம் இல்லாமல் பாரதத்தின் மற்றும் உலகின் நன்மை ஏற்பட முடியாது. படிப்பு முக்கியமானது. இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட படிப்பின் மூலமே உயர் பதவியை அடைந்தனர் அல்லவா? முந்தின பிறவியில் ராஜயோகம் கற்றனர். நாமும் கூட இப்போது இங்கே படித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த பரீட்சை எழுதி பின் சென்று இன்னாராக ஆகப் போகிறோம் என பள்ளியில் மாணவர்களும் புரிந்து கொள்கின்றனர். உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஞானம் இந்த உலகிற்கானது அல்ல, இந்த பழைய உலகிற்கானது அல்ல. நீங்களும் எதிர்காலத்தின் 21 பிறவிகளுக்கான பலனை உருவாக்குவதற்காக படிக்கிறீர்கள். அவர்கள் இந்த பிறவியின் சுகத்திற்காக படிக்கின்றனர். எனவே அதையும் படிக்க வேண்டும். கூடவே இந்த படிப்பையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் பயப்பட வேண்டிய விஷயம் ஏதும் இல்லை. ஆன்மீக ஞானத்தை ஏன் கற்கக்கூடாது? படங்களை எடுத்து சென்று புரிய வைக்க வேண்டும். ஞானம் அனைவருக்கும் மிக அவசியமாகும் என சொல்லுங்கள். ஆனால் குழந்தைகள் எழுந்து நிற்பதில்லை, அதாவது தயாராவதில்லை. வேலை சுமையில் சிக்கிக் கொண்டுள்ளனர். பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் என்றால் பிறகு சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். அனைவரும் ஸ்ரீமத் படி நடப்பவர்களாக இல்லை. இடையில் மாயை அடி கொடுத்து விடுகிறது. சில குழந்தைகளுக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் நாம் சென்று பலருக்கும் நன்மை செய்வோம் என்ற போதை ஏறுவது இல்லை. பாபாவும் இந்த இளமை பருவத்தில் ஏமாற்றத்தை ஏன் அடைய வேண்டும் என புரிந்து கொள்வார். நாங்கள் பாரதத்தை முன்னேற்ற வேண்டும் என சொல்ல முடியும். உண்மையான சேவை செய்து மனிதர்களை தேவதைகளாக ஆக்க வேண்டும். பாபாவுக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. போதை ஏறுவதில்லை. ஆகையால் ரஜோ புத்தி என பாபா சொல்கிறார். மிக நல்ல வாய்ப்புள்ளது. பலரும் ஞானத்தின் கர்வம் மிக்கவர்களாக உள்ளனர். ஆனால் நேர் எதிர் சேவை, அதாவது டிஸ்சர்வீஸ் நிறைய செய்கின்றனர். அவர்களுக்கும் பாபாவுக்கும் மட்டுமே இது தெரியும். சொல்வாங்க இல்லையா, பாபா சொல்றார், இது வெள்ளத்துக்கு தெரியும், வெள்ளம் உள்ள பைக்கு தெரியும். ராகுவின் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது. பிரகஸ்பதி திசை, அதாவது குரு பார்வை இறங்கி ராகுவின் திசையை அமர்ந்து விடுகிறது. அவ்வப்போது பாருங்கள் நன்றாக நடந்து கொண்டு இருக்கின்றனர். அப்போது பாருங்கள் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது, விழுந்து விடுகின்றனர். குழந்தைகளுக்கு நிறைய தைரியம் இருக்க வேண்டும், சபதம் செய்ய வேண்டும்.
நாங்கள் இந்த பாரதத்தை சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டுதான் ஓய்வோம். உங்களின் தர்மம் நரகவாசிகளை சொர்க்கவாசிகளாக ஆக்குவது ஆகும். பிரஷ்டாச்சாரிகளை சிரேஷ்டாச்சாரிகளாக, அதாவது கீழான நிலையிலிருந்து உயர்வானவர்களாக ஆக்க வேண்டும். பாபா நன்றாக போதையை ஏற்றுகிறார். ஆனால் குழந்தைகளுக்குள் வரிசை கிரமமாகத்தான் போதை ஏறுகிறது. நல்லது. குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகி பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்ய வேண்டும். ஆன்மீக சேவை செய்து மனிதர்களை தேவதைகள் ஆக்க வேண்டும். ஞானத்தின் கர்வத்தில் வரக்கூடாது, ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட்: நிச்சய புத்தி உள்ளவராகி முதலில் தன் நிலையை உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தேகத்துடன் சேர்த்து கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையுடன் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும். வரதானம்: சொல்வது மற்றும் செய்வது இவை இரண்டையும் சமமாக்கி தரம் வாய்ந்த சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரியாக ஆகுக. சொல்வது மற்றும் செய்வது இவை இரண்டையும் சமமாக்கி தரம் வாய்ந்த சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுக. பாபா சொல்றார், எப்பொழுதும் கவனம் இருக்கட்டும். முதலில் செய்ய வேண்டும், பிறகுதான் சொல்ல வேண்டும். சொல்வதே எளிதானது, செய்வதில் உழைப்பு இருக்கிறது. உழைப்பின் பலன் நல்லதாக இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அதை தாங்களே செய்யவில்லை என்றால் சேவையோடு சேர்த்து அவசேவையும், அதாவது டிஸ்சர்வீஸும் வெளிப்பட்டுவிடும். அமிர்தத்தின் நடுவே விஷத்தின் ஒரு துளி விழுந்தாலும் முழு அமிர்தமும் விஷமாக மாறிவிடுவதை போல நீங்கள் எவ்வளவுதான் சேவை செய்திருந்தாலும் ஒரு சிறிய தவறு அந்த சேவையை அழித்து விடுகிறது. எனவே முதலில் தன் மீது கவனம் செலுத்துங்கள். அப்போதுதான் உண்மையான சேவாதாரி என கூறப்படுவீர்கள். ஸ்லோகன்: வேறுபாடுகளில் ஒற்றுமையை கொண்டு வருவது, கெட்டுப்போனதை சரி செய்வது, இதுவே அனைத்தையும் விட பெரிய சிறப்பம்சம் ஆகும். வேறுபாடுகளில் ஒற்றுமையை கொண்டு வருவது, கெட்டுப்போனதை சரி செய்வது, இதுவே அனைத்தையும் விட பெரிய சிறப்பம்சம் ஆகும். அவ்யக்த சமிக்கை: அப்பவித்திரதாவின் விதையை கூட அழித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகுங்கள். எப்போது அப்பவித்திரதா, அதாவது காமம் என்னும் மகா எதிரி கனவிலோ அல்லது சங்கல்பத்திலோ கூட தாக்காமல் இருக்கிறதோ அப்போதுதான் இரட்டை அஹிம்சாவாதி என்று கூறப்படுவீர்கள். எப்பொழுதும் சகோதரன் சகோதரன் என்ற நினைவு எளிதாகவும் தானாகவும் நினைவு சொரூபமாகவும் இருக்கட்டும். ஒருபோதும் தன்னுடைய முழுமையான சத்தோப்பிரதான ஸ்திதியிலிருந்து கீழே விழுந்து தனக்குத்தானே துரோகம் செய்து கொள்ளக்கூடாது. ஆத்மாவின் அசல் குண ஸ்வரூபம் மற்றும் சக்தி ஸ்வரூப ஸ்திதியிலிருந்து கீழே வருவது, அதாவது அதை மறந்து போவது கூட பாவ கணக்கில்தான் சேரும். ஓ சாந்தி.